Fine, welcome back. Right? நாம கடைசி கிளாஸ்ல பார்த்த விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா let me to open. இன்னைக்கு பாருங்க, நம்ம இந்த வயர், அதாவது IEEE ரூல்ஸ் எல்லாம் பார்த்தோம். ரைட், IEEE ரூல்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சோம். இன்றைக்கு நான் பார்க்க போற இடம் வந்து என்ன சொல்லிச்சுன்னா ரிங் சர்க்கிட்ஸ் சொல்றது. அது என்ன ரிங் சர்க்கிட்ஸ்ங்கிறது தான் இன்றைக்கு பார்க்க போறோம். சரியானே? ரிங் சர்க்கிட்னா என்ன, அதுக்குள்ள என்ன விஷயங்கள் வருதுங்கிற எல்லாத்தையும் என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். ரைட், ஒரு வளைய சர்க்கிட் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நோமலாக ஒரு படம் ஒன்று காட்டுறேன், டக்குன்னு பாருங்க. ரைட், இன்னைக்கு பாரு, இதான் ஒரு வளைய சர்க்கிட். சரியா? இன்னைக்கு பாரு, ஒரு ஃபிளக்ல இருந்து இன்னொரு ஃபிளக்கு கரண்ட் போகுது. அந்த ஃபிளக்ல இருந்து இங்கே வைக்கிற ஃபிளக்கு கரண்ட் போகும். அங்கிருந்து மற்ற ஃபிளக்குக்கு வருது, இஞ்சல ஃபிளக்குக்கு வருது, இஞ்சல ஃபிளக்குக்கு வருது. சரியா? இடையில எந்த பிளக்கு கட் ஆனாலும், வேலை செய்யாம விட்டாலும், இஞ்சல இருக்கிற பிளக்கு என்ன செய்யும், வேலை செய்யும். ரைட், இதுதான் இப்ப நம்ம செய்ய போற ஐடியா கூட தலைக்கிறீங்க நம்புறேன். இது எப்படி லைன் அடிக்கிற, என்ன செய்யற, இதுக்கு என்ன ரூல்ஸ்ங்கிறத முதல் பார்ப்போம். பார்த்துட்டு இது எப்படிங்கிற ரியல் விஷயத்துக்குள்ள வரும். ரைட், ஓகே. ரைட், ரைட், பாருங்க என்னண்டா, வளைய சுற்றுக்காக ரிங் சர்க்கிட் பின்வரும் ஒழுங்கு விதிகள் பயன்படுத்தப்படும். இதுக்கான ரூல்ஸ், இப்படி ஒரு சர்க்கிட் அடிக்க போறீங்கன்னா அந்த சர்க்கிட்டுக்கான ரூல்ஸ் என்னங்கிறத இப்ப பார்க்க போறோம். சரியானே? சர்க்கிட்டுக்கான ரூல்ஸை கவனிங்க. ரைட், சர்க்கிட்டுக்கான ரூல்ஸ் என்னென்றால், ரைட், மூலாவது வளைய சுற்றுக்காக ரிங் சர்க்கிட் ரிங் மாதிரி இப்படி போய் சுத்தி திரும்ப பழைய இடத்துக்கு வருது. இப்படியே ஒரு ஃபிளக்ல இருந்து ஒரு ஃபிளக்கு போய் திரும்பி அதே ஃபிளக்கு வந்து சேருது. ரைட், இப்படியான சர்க்கிட்டை தான் சொல்ற ரிங் சர்க்கிட். இதனால ரிங்கு பேர் வந்து பாருங்க, வளைய சுற்றுக்காக ரைட் 13 அம்பியர் சதுரத்துளையுள்ள குதைவழி மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். என்னண்டா, நீங்க அந்த பிளக்கு அந்த ரிங் சர்க்கிட்ல முன்ன பார்த்து தானே, எங்க நம்ம பார்த்தது பாருங்க, நான் பார்த்தேன், இதான் அந்த ரிங் சர்க்கிட். ஒரு ரிங் மாதிரி ஒன்று கனெக்ட் பண்ணி வரும். இது சகலத்திலையும் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கட்டாயம் குறைஞ்சது 13 அம்பியர்ல இருக்கிற சதுர ஃபிளக் தான் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். ரைட், இது வந்து சட்டம். ரைட், IEEE ரூல்ஸ் தானே. அப்ப இது வந்து என்ன, இந்த சதுர துளைகள் தான் பயன்படுத்தணும். நீங்க இந்த லெப்புக்கு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் லெப்ல எங்கேயாவது வட்ட துளைகள் அடிச்சிருக்குமா, அடிக்காது. ஏன் இல்லைன்னா அது ரூல்ஸ் இல்லை, இதான் ரூல்ஸ். ரைட், ஓகே. ரைட், இப்போ கவனி அடுத்தது இது செல்லிக்கு பாருங்க. அடுத்தது 70067. ரைட், 7/007ங்கிற இந்த வயர் தான் நீங்க என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். உங்களுக்கு 7/007ங்கிறது கிரே கலர்ல இருக்கும். ஒரு வயரு தான், ஒரு வயர், அதாவது 2 கோர்னு சொல்றது. ஒத்த வயர் இருக்கும். ஒரு வயருக்குள்ள ரெண்டு வயர் இருக்கும். ரைட், நியூட்ரல் லைவும் சேர்ந்த மாதிரி ஒத்த ஹவுசிங்குக்குள்ள இருக்கும். விளங்கிட்டா? ரைட், இதான் அந்த 7/007ங்கிறது. இதை தான் நான் என்னத்துக்கு யூஸ் பண்றேன், நம்மளோட மெயின் சுவிட்சுக்கு யூஸ் பண்ற RCCBக்கு நாம என்ன செய்யற, கனெக்ஷன் கொடுக்குறேன், ஞாபகம் இருக்கணும். ரைட், அடுத்த சைடு பாருங்க, நான்கள் பயன்படுத்த வேண்டும். அது வந்து நோமலை எத்தனை அம்பியருக்கு யூஸ் பண்ணா, 24 அம்பியர் வரை என்ன செய்யும், அந்த 0/067 வயர் வந்து 24 அம்பியர் வரை தாக்கு பிடிக்கும். ரைட், அடுத்தது பாருங்க, சுற்றிலுள்ள உயிர்கடத்தினது நொதுமல் கடத்தின். ரைட், என்ன சுற்றிலுள்ள உயிர்கடத்தின்டா, சுற்றில இருக்கிற ரைட் நம்ம சர்க்கிள் இருக்கிற லைவ் நொதுமல் நியூட்ரல். ரைட், கடத்தினதும் இரு சந்தர்ப்பங்களிலும் நுகர்வோர் அலகிலுள்ள சிறு சுற்றுடைப்பான் பொருத்தப்பட வேண்டும். என்னண்டா, இந்த சர்க்கிட்டுக்கு நீ கரண்ட் கொடுக்க போறாயின்டா, இந்த சர்க்கிட்டுக்கு முன்னு கட்டாயம் ஒரு MCB போடணும். இது ரூல்ஸ். ஏன்னா அந்த MCB தான் அந்த சுற்றை பாதுகாக்க போகுது. அந்த சுற்று இப்ப நார்மலா ஒரு MCB வந்து நான் 32 அம்பியர் போடுறேன்னு சொன்னா, 32 அம்பியரை விட கூற கரண்ட் விழுந்துச்சுன்னா எடுத்துச்சுன்னா அந்த MCB என்ன செய்யும், ட்ரிப் என்ன செய்யும், முழும். சரியானே? ரைட், அதுக்காகத்தான் நான் என்ன செய்யறேன், சுற்றுலா அந்த உயிர் கடத்தின ஒதுமை கடத்தினதும் இரு சந்தர்ப்பங்களிலும், அதாவது நீங்க கரண்ட் ஒன்று சர்க்கிட்டுக்கு கொடுக்கீங்கன்னா அந்த சர்க்கிட்டு கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், முன்னுக்கோ MCB ஒன்று போட்டிருக்கணும்ங்கிறது சட்டம். சரியானே? அதான் இதுல செல்லுப்பட்டி. ரைட், விளங்கிட்டா? எப்படி இருந்துச்சுன்னா, ரைட், மேலுக்கு இந்த படத்தை பார்த்து திரும்ப பாருங்க, இந்த சர்க்கிட்டுக்கு எல்லாத்துக்கும் கரண்ட் போகுது. எல்லா கரண்ட்டும் எங்களை வந்து வருதுன்னு பாருங்க.
இதால வந்து என்ன இறங்குது விளங்குதா? இடையில யார் இருக்கா? C32. C32 என்ன 32 ஆம்பியர் MCB 40. இது எம்சிபியை தாண்டி தான் சால கரண்ட் போகணும். அப்ப கரண்ட் ஒரு அளவா போயிட்டு இருந்துச்சுன்னா எம்சிபி அதில் பாடல டச் பண்ணி கரண்ட்டை போக விட்டுக்கு இருக்கும். சரியானே? இப்போ டச் பண்ணி போயிட்டு இருக்கும் கரண்ட். கரண்ட் கூட போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? டச் வந்து விலகிடும். விலகின கரண்ட் போகுமா? போகாது. ரைட், அதுதான் இல்லை செல்லுப்பட்டி. ரைட், ஓகே. இப்போ பாருங்க அடுத்தது. ரைட், அதான் செல்லுப்பட்டியா? இந்த 3வது பாயிண்ட் வந்து நான் முன்ன சின்ன விஷயம் தான் செல்லுப்பட்டி. 4வது விஷயத்தை பாருங்க. 32 அம்பியர் சுற்றுடைப்பானின் சரியான சுற்றுடைப்பான், அதாவது எம்சிபி, 32 அம்பியர் எம்சிபி வளைய சுற்றுக்காக பயன்படுத்தப்படும். ரிங் சர்க்கிட் கட்டாயம் என்ன யூஸ் பண்ணணும்? இதெல்லாம் சில நேரம் கேட்டு வரும் எக்ஸாமுக்கு. சரியான என்ன வரும்? பயன்படுத்த வேண்டும். அப்போ C32ங்கிற 32 அம்பியர் ரைட் எம்சிபி வந்து கட்டாயம் பயன்படுத்தணும். ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா வழங்கும் 5வது 100 மில்லிமீட்டர் ரைட் வர்க்கம் உள்ள பிரதேசம் உண்டு. அப்போ 100 மில்லிமீட்டர் வர்க்கம் என்ன, சாரி 100 மில்லிமீட்டர் 100 மீட்டர் வர்க்கம் ரைட், 100 மீட்டர் ஸ்கேட் இருக்கிற ஒரு ஏரியாவில் ரைட் எந்த எண்ணிக்கையிலான குதைவழிகளையும் ரைட் ஒரு வளைய சுற்றுடன் நினைக்கலாம். அதாவது 100 மீட்டர் இடமிக்கிற 100 மீட்டர் பரப்புக்குள்ள நீங்க என்ன எத்தனை எவ்வளோ எம்சிபி நீங்க என்ன செய்யலாம்? கனெக்ட் பண்ணலாம். அதாவது சாரி எம்சிபியில் நம்முடைய ப்ளக் சொக்கட் அவுட்லெட்டையும் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். அப்போ 100 மீட்டர் ஸ்கேட்டுங்கிறது பெரிய பரப்பு. 100 மீட்டர் தர 100 மீட்டர். அப்போ அப்படி ஒரு சதுர ஏரியாவில் நீங்கள் என்ன செய்யலாம்? அன்லிமிட்டடாக எத்தனை ஃப்ளக்கும் நீங்கள் ரிங் சர்க்கிளில் கனெக்ட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் சைஸ் சின்னதாக நீங்கள் இத்தனை தான் கனெக்ட் பண்ணணும் சொல்லியிருக்கு. இதானே அதை அடுத்ததான் பார்க்க போகிறோம். ரைட், அப்போ இந்த விஷயம் போல கிளியர்னு நினைக்கிறேன். ரைட், இன்னைக்கு இப்போ நான் பார்த்த விஷயம் சரியா? இப்போ படித்தது இன்னைக்கு இந்த விஷயம் போல. ரைட், இப்போ அடுத்ததுக்கு போகிறேன் பாருங்க. இந்த நோட்டை பாருங்க, இது முக்கியமானது உண்டு. IEEE விதிகளின் படி ரைட், IEEE விதிகளின் படி ரைட் வளங்கள் என்ன? சப்ளை ரைட், சப்ளையிலிருந்து புதைவழி வழிகளுக்கு சொக்கட் அவுட்லெட் நம்முடைய சதுர பிளக்குகளுக்கு ரைட் இருக்கத்தக்க அழுத்த வீழ்ச்சி 4% மேக்சிமம். ரைட், நீங்கள் கொடுக்குற கரண்ட்லேருந்து ஃப்ளக்கு கடையில் மேக்சிமம் 4% கரண்ட் தான் என்ன செய்யலாம்னா ட்ராப் ஆகலாம். சரியானே? சில நேரம் இப்போ கரண்ட் வார வழிகளில் தடரிக்கும் செய்யும். அதுகளுக்கு தானே அந்த தடைகளால் என்ன செய்யும்னா கரண்ட் கொஞ்சம் ட்ராப் ஆகும். நான் முன்ன எப்படின்னா இன்னும் படிக்கல. நாம கரண்ட் வந்து டிரான்ஸ்மிஷனில் படிப்போம். எப்படின்னா உதாரணமாக 3 ஃபேஸுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த அவுட் ஆகுறது வந்து 410 விளங்கிட்டா? 410. அதே மாதிரி சிங்கிள் ஃபேஸுக்கு அவுட் ஆகுறது 230. இப்படி 410 அவுட் ஆகுதுன்னு சொல்லிச்சுன்னா நமக்கு எத்தனை ஊட்டம் வந்து சேரும்னா 400 ரூபா வந்து சேரும். 10 ட்ராப் ஆகும். அப்படி நாம ஒரு சொக்கட் அவுட்லெட்டுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்க போறோம், நம்மளோட வார கரண்ட் தான் கொடுக்க போறோம். கொடுத்தோம்னா அதுல மேக்சிமம் நம்ம வார கரண்ட்ல 4% மட்டும்தான் என்ன செய்யலாம்னா ட்ராப் ஆகலாம். அதுக்கு மேல ட்ராப் ஆகிற கரண்ட் நீங்க என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. இது வந்து IEEE ரூல்ஸ். சரியானே? அடுத்து பாருங்க. மேலும் கலைநான் வலப்பக்கமாக தொடுக்கப்பட வேண்டும். கலைநான் வலப்பக்கமாக தொடுக்கப்படணும்டா என்ன கருத்துண்டா மக்கள்? ரைட், கலைங்கிறது அபத்தை. சரியானே? கலை அபத்தைன்னு 2 சொல்றீங்க. ரைட், கலைங்கிறது அவத்தைன்னு சொல்ற, கலைன்னு சொல்லுவான் அல்லது அவத்தைன்னு சொல்லுவான். சரியானே? அப்ப 2 விஷயமே. கலை நான் வலப்பக்கம் தொடுக்கணும் என்னடா, இப்படி ஒரு ஃபிளக் எடுத்தீங்க ரைட், இதை கவனிங்க. இப்படி ஒரு ஃபிளக் எடுத்தீங்கன்னு ஒரு ஃபிளக்குட வலப்பக்கம் எப்பயுமே லைவ் தன்றி விளங்கிட்டா? அப்ப ஒரு டெஸ்டர் எடுத்து பிளக்கு கரண்ட் வருதான்னு பாருண்டா, எங்களை பக்கம் குத்தி பாக்குற, மேலுக்கு நடுவில் குத்தி பாக்குறியா? நடுவில் குத்தி பார்த்தா என்ன இருக்கும்? ஏர்த் இருக்கும். சரியானே? இடக்கை பக்கம் குத்தி பார்த்தா என்ன இருக்கும்? சரியானே? இந்த வீடியோ வந்து ஃபிளிப்பா வழங்கும் செல்ஃபி கேமரான்றதுனால சரியானே மாத்தி எடுங்க. அப்ப இடக்கை பக்கம் குத்தினா நடக்கும்? என்ன இடக்கை பக்கம் குத்திங்கன்னா நியூட்ரல். சரியா? அப்ப நீங்க கரண்ட் செக் பண்ண எங்க கொடுக்கணும்? சரியா வலக்கை பக்கம் கொடுக்கணும். அதாவது உங்களை பார்த்த மாதிரி பிளக் இருக்கா, உங்களோட சொக்கட் அவுட்லெட் இருக்கின்றா, உங்களை பார்த்தா மாதிரி இருக்கிற சொக்கட் அவுட்லெட்ல வலக்கை பக்கம் வைக்கிற துளைக்கு தான் கிழிக்கிறது வலப்பக்கம். அதுக்குள்ள டெஸ்டர் விட்டீங்க என்ன செய்யும்? உங்களுக்கு லைட் பத்தும். அந்த வலப்பக்கத்துல நீங்க என்ன செய்யணும்? பிரட்டினாலும் எது உங்களோட அந்த வலப்பக்கத்துக்கு பின்னுக்கு அந்த ஓட்டர் இருக்கும் ரைட், அதுல நீங்க என்ன செய்யணும்? நீங்க லைவ் கரண்ட பிளக்குக்கு கொடுக்கணும். அதுதான் ரூல்ஸ். சரியா? ஓகே, ரூல்ஸ் மட்டுமில்ல. அப்படி கொடுத்தா தான் சுவிட்ச் ஆஃப் ஆக்கினா கரண்ட் வர மாட்டா பிளக்கால். மாறி லைவ் தூக்கி நியூட்ரல் கொடுத்தா சுவிட்ச் ஆஃப் ஆக்கி போட்டு நீங்க வருவீங்க, பிளக்ல இருந்து என்ன செய்யும்? கரண்ட்
அவுட் ஆகும், மறந்துடப்படா. சரியானே? கணக்கு பேர் செய்கிற போல இதுதான். ப்ளக்கை போட்டு பூசை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தெரியும், வேற கலத்தி போட்டு வேற மாட்டி உருக்கி விட்டுருவீங்க. சரியானே? கீழுக்கு நியூட்ரல் லைவை மாற்றி கொடுத்துருவீங்க, மேலே கேத்து சரியாக கொடுத்துருப்பீங்க, அது தண்ணி தானே கொடுத்துருப்பீங்க. ஆனால் ஃப்ளக் ஆஃப் ஆக்குவீங்க. ஃப்ளக் ஆஃப் ஆக்கினாலும் இந்த கரண்ட் என்ன செய்யும், அடி. காரணம் என்ன? நீங்கள் லைவுக்கு கொடுக்கல, லைவுக்கு கூடிய லைவை கொடுக்காம லைவை தூக்கி எங்கே கொடுத்தீங்க, நியூட்ரலில் கொடுத்தீங்க. நீங்கள் அந்த ஃப்ளக்கில் இருக்கிற சுவிட்ச் எதை கட்டுப்படுத்தும்டா, லைவுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா தானே வலக்கை பக்கம் அந்த கரண்ட் எங்கே போகுதோ அந்த போகிற லைனை தான் கட் பண்ணும். அப்போ நீங்கள் தூக்கி நியூட்ரலுக்கு கொடுத்தீங்கன்னா நியூட்ரலுக்கு லைனை கட் பண்ணுறதுக்குரிய செட்டப் வந்து உள்ளுக்கு இருக்கா, இதில் கட்டா இல்லை. வழங்குதா? அப்போ இப்படியான விஷயம் வந்து இருக்கு. அதனால கட்டாயம் வலப்பக்கமாக தொடுக்கப்பட வேண்டும். இந்த விஷயம் வந்து ப்ராக்டிகல் இந்த கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ரைட்? ஓகே, இப்போ அடுத்த விஷயத்துல போவோம். இப்போ 6 ஃப்ளக் கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு ரிங் சர்க்கிட் எப்படி செய்யறங்கிறத பார்ப்போம். சரியா? அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் இருக்கு, அதை வாங்கிட்டு வருவோம். பாருங்க என்னடா, 13 அம்பியர் குதைவழி வழிகள் 6 கொண்ட சரியானே வளைய சுற்றுக்கான கம்பி இழுத்தல் வரைபடம். கம்பி இழுத்தல் கருத்து வயரிங். சரியானே? வரைபடம் பின்வருமாறு. அந்த கம்பி இழுத்தல் வரைபடம் பின்வருமாறுண்டா அது எப்படி என்ன செய்யப்படுறோம்ங்கிறத பார்ப்போம். சரியா? ரைட். அப்போ கவனிங்க, என்ன செய்யறோம்டா, ரைட், ரைட். இப்போ நான் இந்த கீரத்துக்கு முதல் இங்கே இன்னொரு விஷயத்தை வழங்கப்படுத்துறேன். ஏற்கனவே காய்ச்ச விஷயம்தான், கவனிங்க. உங்களுக்கு ஒரு லைவ் கரண்ட் இப்படி வருது. சரியா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நியூட்ரல் கரண்ட் இப்படி வருது. சரியா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஏத்தும் வருதுன்னு எடுப்போம். ரைட்? ஏத்து வேறு வந்து என்ன வருது, உங்களுக்கு ஒரு ஃப்ளக் இருக்காம். சரியானே? அது இன்னொரு கலர்ல வார். இதை கவனி, இதான் உங்களோட ஃப்ளக். ரைட்? இது ஒரு சதுரம், இது ரெண்டாவது, இது உங்களோட சென்டர்ல வர்றது. சரியா? இதுல இப்ப கவனிக்கணும், கட்டாயம் இந்த வலப்பக்கம் என்ன கொடுக்கணும், லைவை கொடுக்கணும். சரியான? கட்டாயம் வலப்பக்கம் என்ன, லைவ். சரியா? அதே மாதிரி வடக்கு கை பக்கம் என்ன கொடுப்பீங்க, கட்டாயம் ரைட், நியூட்ரல். ரைட், நியூட்ரல். நான் மவுஸ் கொண்டு வரல, அதனால எழுத வேண்டி கிடையாது. ரைட், நியூட்ரல். அப்ப மேல் பக்கம் வைக்கிறதுக்கு பேர் என்ன, எர்த். 3 விஷயம் இருக்கு. சரியா? ரைட். இப்ப கவனிக்கணும், இந்த ரிங் சர்க்கிட்டுங்கிறது இப்படித்தான். முதல் இதை கொடுத்து போட்டு ரைட் என்ன செய்வேன்னா பாருங்க, இந்த கொடுத்து போட்டு இதுக்கு பக்கத்துல நான் இன்னொரு ஃப்ளக் கொண்டு இதே மாதிரி செட்டப் பண்ணிருக்கேன். எடுப்போமே இன்னொரு ஃப்ளக் ரைட், இன்னொரு ஃப்ளக் இவ்வளோ இந்தா. இப்போ நான் இதுல வலப்பக்கம் என்ன கொடுக்கணும், லைவ் கொடுக்கணும். வலப்பக்கம் என்ன கொடுக்கணும், நெட்வொர்க் கொடுக்கணும். மேலுக்கு என்ன கொடுக்கணும், எர்த் கொடுக்கணும். இதுக்கு நான் என்ன செய்வேன்டா, ஏற்கனவே நான் கொடுத்த பிளக்ல அந்த கனெக்ஷன் இருக்கு தானே, அதுக்கு பின்பக்கம் வயர் என்ன செய்வேன்டா முடிஞ்சு ரைட், வயரை இதுக்குள்ள வச்சு போட்டு அதே மாதிரி இதுக்குள்ள இருந்து இன்னொரு வயர் அப்படியே கனெக்ஷன் என்ன செய்வேன், அதுக்குள்ள போட்டு எடுத்துக்கு வந்து அதை கொண்டு போய் எடுத்து கொடு. சரிண்ணா? அது ரைட். அதே மாதிரி தான். ரைட். திரும்ப பாருங்க, இப்போ லைவை கொண்டு கொடுக்கணும். லைவ் ஏற்கனவே நான் எங்கே கொடுத்துருக்கேன், இஞ்சல பக்கம் கொடுத்துருக்கேன். சரியானே? பாருங்க என்ன கொடுத்துருக்கீங்க. ரைட். இந்த லைவை கொண்டு இப்போ எங்கே கொடுப்பேன், இஞ்சல் ஆகிக்கிற வலக்கை பக்கம் கொடுப்பேன். இப்போ நியூட்ரல் எங்கே கொடுத்தீங்க, ஏற்கனவே இஞ்சல பக்கம் கொடுத்தீங்க. சரியானே? வடக்கை பக்கம் மோலிகிற பிளக்கு நான் கொடுத்தீங்க. பாருங்க, வடக்கை பக்கம் ஜலைகிற பிளக்கு கொடுத்தீங்க. ஸோ இதை கொண்டு நான் என்ன செய்யணும், இப்போ திரும்ப அப்படியோ கனெக்ஷனை கொண்டு போய் கொடுக்கணும்.
இந்த இங்கிட்ட கொடுப்போம். விளங்கிட்டா? அப்ப இந்த ஃப்ளக்கு இப்போ சப்போஸ் வேலை செய்யாமல் விட்டாலும் கரண்ட் கீழால் எங்கே போகுது? இப்போ இந்த ஃப்ளக்குக்கு போகுது. அப்போ இந்த ஃப்ளக் என்ன செய்யும்? ஒர்க்கா. இந்த வயரை பிடிச்சி கட் பண்ணி விட்டா, நடுவில் இருக்கிற இந்த வயரை பிடிச்சி கட் பண்ணி விட்டா அது வேலை செய்யுமா? இங்கே லைக்கிற ரைட் இப்படி எடுப்போம். உங்களுக்கு சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகுமே. இதை S1 இதை S2ன்னு எடுப்போம். இப்போ வர ரைட் S1 S2ன்னு எடுப்போம். ஸோ அப்போ S1 S2ன்னு எடுத்தால் பாருங்க, S1க்கு லைன் வந்தால் S2க்கும் கரண்ட் போகும். S1லேருந்து S2க்கு போகிற வழியில் இருக்கிற இந்த வயர் கட்டாகமாக இருந்தால் S2 ஃப்ளக் வேலை செய்யுமா? வேலை செய்ய. விளங்கிட்டா? அப்போ இந்த ஃப்ளக் வேலை செய்யறேன்டா இந்த ஃப்ளக்குக்கு வேறு பக்கத்தாலையும் கரண்ட் கொடுத்து வைக்கணும். விளங்கிட்டா? இப்படியான வேலைகள் தான் இனி பார்க்க போகிறோம். ரைட், கொஞ்சம் லாஜிக்கல் ஆகிக்கும், ஈஸி தான். ரைட், அவ்வளோதுக்கு ஹார்ட் இல்லை. பாருங்க என்ன மெசேஜ்னா, ரைட் இப்போ நான் ஹைலைட்டர் எடுத்து மார்க் பண்ணி காட்டுறேன். கதைக்கிறதையும் ஹைலைட்டர் எங்கே மூவ் ஆகுதுங்கிறதையும் சரியாக பார்த்துக்கணும். சரியா? ரைட், மோல் பாருங்க, ஏர்த் கனெக்ஷன் வருதா? இந்த ஏர்த் கனெக்ஷன் போய் எங்கே போகுது? மேலுக்கு ஏர்த்துக்கு போகுது. திரும்ப அது அப்படியே மடிஞ்சு போய் மற்ற ஏர்த்துக்கு போகுது. ரைட், அதே மாதிரி அப்படியே போய் திரும்பி இங்கே வந்து இந்த போகுது. அப்படியே வந்து கீழிக்கிற ஃப்ளக்குக்கும் வருது. பாருங்க, இதை வந்து இதுக்கும் போகுது. அதே மாதிரி ரைட் எங்கே போகுது? அப்படியே போய் மேலிக்கிறதுக்கும் போகுது. எல்லாமே ஏர்த் தானே. ரைட், அப்போ ஏர்த்துக்கு மடிச்சு என்ன செய்யறேன்? அடிச்சு போட்டு கொண்டு போய் திரும்ப என்ன செய்யறேன்னா இங்கே போய் திரும்ப இந்த ஏர்த்தில் கனெக்ட் பண்றேன். ஏன் நான் நினைக்கிற ஏரியா ரைட் கவனிக்கணும். ரெட் கலர்ல கறிக்காரன் பாருங்க, ஏன் நினைக்கிற ஏரியாவை கொண்டு போய் நான் இதோட கனெக்ட் பண்ணணும். நினைக்கிற இடத்த கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணாம விட்டாலும் வேலை செய்யும் தானே. ஏனுண்டா பாருங்க, சப்போஸ் இந்த லைன் விடத்தை அறுந்துட்டு சின்ன ரைட், இந்த லைன் விடத்தை அறுந்துட்டு இருந்துச்சுன்னா இதுக்குள்ள வார போற இந்த ஏர்த்து வந்து இஞ்சால போகுமா? அஞ்சால பக்கம் போகாது. இப்ப இஞ்சால பக்கம் ஏர்த் கனெக்ஷன் வந்து இருக்கணுமா இல்லையா? அப்பான இந்த பிளக்ல நேம் இஷ்யூ உண்டுச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த பிளக்ல நேம் இஷ்யூ உண்டுச்சுன்னா இந்த பிளக் வந்து என்ன செய்யணும்? ரிப்புலனும் ரைட், என்னென்ன ஆர்சிசிபிக்கு சிக்னல் போகணும். ஆர்சிசிபி உங்களை காப்பாற்றணும் என்ன நடக்கணும்? இந்த பிளக்கு நான் உங்களுக்கு நான் சைரம் ஒன்று சுற்றி பாருங்க. ரைட், இன்னைக்கு இந்த ஏரியாவுக்கு ரைட் எதுவும் என்ன நடக்கணும்? ரிப்புல் வந்துச்சுன்னா இது கட்டாயம் ஏற்றிருக்கணும். சரியா போலையா? அப்போ இது கட்டாயம் ஏற்றிருக்கணும்னா இந்த ஏர்த் லைன் வந்து இப்போ நான் இஞ்சால பக்கம் வார லைன் பிரச்சனைச்சுன்னா நான் என்ன செய்யணும்? மற்ற பக்கம் போடணும். எப்படின்னா சிம்பிளா சொல்லுங்க கவனி. ஊர்லேருந்து மட்டக்களப்பாளையம் கொழும்புக்கு வரலாம், அம்பாறையும் கொழும்புக்கு வரலாம். மட்டக்களப்பில் போகிற பக்கம் என்ன பிரச்சனைச்சுன்னா மட்டக்களப்பால போகலாமா? போயிலாடி எங்கேருந்து வரணும்? அம்பாறையில் வரணும். சரியானே? அப்படித்தான் ஒரு விஷயம் நமக்கு போகணும் செய்யணும்னுச்சுன்னா அதுக்குரிய லைனை வந்து நான் என்ன செய்யணும்? இன்னொரு அடிஷனல் வழி வந்து வச்சிருக்கேன். ஒன்றை நம்பி இருக்கேன். வணங்கிட்டா? அதுக்காக அதை நான் என்ன செஞ்சுக்கணும்டா, லைனை இப்போ இஞ்சால கொடுத்துருக்கேன். அப்போ சப்போஸ் இதுக்குள்ள லைன் இப்போ போகலைன்னு போய் நினைக்கிறதுக்குள்ள லைன் போகலை, கரண்ட் வயர் கட்டாயி கிடக்குன்னு இப்போ எதுக்குள்ள போகும்? இன்னைக்கு பாரு, இப்போ இதுக்குள்ள வார ஏர்த் வந்து எங்கே கனெக்ட் ஆகுது? நான் வார ஏர்த் அப்படியே இதுக்குள்ள கனெக்ட் ஆகுது. இப்போ ரிவர்ஸ் கனெக்ஷன் பாரு, அப்படியே போய் இங்கே டச்சில் இருக்கு. அப்போ ஸோ இந்த ஃப்ளக்குக்கு என்ன செய்யுது? இப்போ ஏர்த் கனெக்டில் இருக்கி. வாங்கிட்டா? அதனால தான் ஒரு வயரை மேல் பக்கத்தில் கனெக்ட் பண்ணிட்டு வந்து கீழ் பக்கத்தில் கனெக்ட் பண்ணி வந்து எங்கே அதை ஆரம்பிக்குதோ அதே இடத்துல கொடுக்கு. அவன் மேல் ஒரு சைட்டு வேலை செய்யலாட்டியும் மற்ற சைட்டில் என்ன செய்யும்? திரும்ப கரண்ட் ரைட், கனெக்ஷன் டச்சில் இருக்கும். ரைட், அப்போ அது கிளியர்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, இப்போ இந்த விஷயத்தை கிளியர் பண்ணுறேன். இப்போ ஏர்த்து விளங்கியும் நினைக்கிறேன். சரியானே? இப்போ லைவை பார்ப்போம். ரைட், ரைட், கவனிங்க லைவை. ரெட் கலர் கொண்டு பாருங்க லைவை. இந்த லைவ் வந்து நவருது. ரைட், லைவ் நவருது வந்து C32ங்கிற ஒரு எம்சிபிக்கு போகுது. இந்த C32ங்கிற எம்சிபி என்னத்துக்கு போட்டிக்கேன்? வீடியோ பார்க்கலாம். இங்கே பாருங்க வீடியோ. ஒரு C32ங்கிற எம்சிபி என்னத்துக்கு போட்டிருக்கேன்? ரைட், என்னத்துக்கு செய்யணும்னா அந்த வார லைவ் கரண்ட், சரியானே? வார லைவ் கரண்ட் என்ன செய்யணும்? கீழுக்கு போகணும்.
அப்போ வார கரண்ட் கூட வந்தாலும் சரி குறைய வந்தாலும் சரி சர்க்கிட் கரண்ட் எவ்வளோ எடுத்தாலும் சரி 1000 வாட்டில் கொடுத்துக்கிறானா. அப்போ சர்க்கிட்ல உதாரணமா ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கேன் 6 ஆம்பியர் சரியானே. அந்த டிவைஸ்ல நீ வேற என்ன செய்யும், கரண்ட் கூட எடுக்கு 8 ஆம்பியர் எடுக்குன்னா அந்த டிவைஸ் என்ன செய்யும், ஷூரா அடிபடு. அப்போ அடிபடாமல் இருக்கணும்னா அந்த டிவைஸுக்கு என்ன வேணும், அந்த டிவைஸ் 6 ஆம்பியருக்கு உரிய அளவுக்கு கொடுக்கறதுக்காக என்ன செஞ்சுக்கணும், வச்சுக்கணும். பொதுவாக ஒரு உள்ள வந்து நான் 300 மில்லி லிட்டர் பால் குடிக்கணும்னா 300 மில்லி லிட்டர் பாலை தான் கொடுக்கணும். சரியானே. 1 லிட்டர் பாலை பிடிச்ச நசிச்சுட்டா என்ன செய்யும், கதை முடிஞ்சுது. விளங்கிட்டா. அது மாதிரி தான். அப்போ ஒரு கரண்ட் போகுதுன்னா அந்த கரண்ட் எவ்வளோ போகணும் என்ன செய்யணுங்கிறத தீர்மானிக்கிற யாரு, அந்த எம்சிபி. எப்படி நான் போட்டிக்கிற கரண்ட்டா கீரை பாருங்க. ரைட், ஓகே. எப்படி வருது கரண்ட், இங்கெல்லாம் அந்த கரண்ட் போகணும் சரியானே. இங்கெல்லாம் அந்த கரண்ட் போகணும், இங்க இருந்து வருது. அப்போ இடையில போடுற இந்த ஏரியாவுக்கு பேர் என்ன கூட அந்த எம்சிபி. இவரு டச் பண்ணி விட்டாருன்னா 2 வரையும். ரைட், பாருங்க. இந்த டச் பண்ணி விட்டாருன்னா கரண்ட் இங்கால போகும். டச் பண்ணி விடலைன்னா கரண்ட் என்ன செய்யாது, போகாது. ரைட். அப்போ இங்கே நான் உதாரணமாக 6 ஆம்பியர் போட்டிக்கேன். ரைட், 6 ஆம்பியர் போட்டிக்கின்றேன்னா 6 ஆம்பியர் வர கரண்ட் என்ன செய்யும், இதுக்குள்ளால அழகா இப்படி வார கரண்ட் என்ன செய்யும், இப்படி போயிட்டு இருக்கும். 7 ஆம்பியர் கரண்ட் சர்க்கிட் எடுக்குதாம்னா இது என்ன செய்யும், கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுரும். ரைட்டா. ரைட், அதுக்காக தான் படத்தை போட்டிக்கு. ரைட், இதை ஏற்கனவே விளங்கியும் நம்புறேன். ரைட், ஸோ இப்போ கவனிங்க. ரைட், சங்கூதுர சத்தமெல்லாம் கேட்கும், அதெல்லாம் கணக்கு எடுக்கணும்னா பெரும்பாலும் கேட்காதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ரைட் ரைட், இதை பாருங்க. இது வந்து என்ன C32. நான் படத்தை போட்டு C32 வந்து லைன் அவுட் ஆகுது. அவுட் ஆகிற லைன் எங்கே போகுதுன்னு பாருங்க. ரைட், ஹைலைட் பண்ணுவோமா, இவ்வளோ கொஞ்சம் மாற்றுவோம். ரைட், பாருங்க. நான் அப்படியே போகுது, போய் எங்கே போகுது, அந்த பிளக்கோட வலப்பக்கம் போகுது. பாரு, வலப்பக்கம் போகுது. விளங்குதா, வலப்பக்கம் போகுது. அதே மாதிரி திரும்பி நான் மற்ற சொக்கெட்டுக்கு அவுட்புட்ல இந்த லைட் இந்த லைன் கொடுக்கணும்னா கொஞ்சம் கலபலை ஆகுதுடா, பண்ணு சாப்பிடலாதான் சரியா. அப்போ வலப்பக்கம் கொடுக்குறது எங்கே போகணும், அப்படியே போய் திரும்ப இங்கே இருக்கிற பிளக்கோட வலப்பக்கம் போகணும் சரியா. திரும்ப அப்படியே போய் திரும்ப எங்கே போகணும், இதில் இருக்கிற வலப்பக்கம் போகணும். அப்படியே பாரு, கீழுக்கு இறங்குது சரியா. இறங்கி எங்கே வருதுன்னு பாரு, திரும்பி கீழிக்கிற பிளக்கோட வலப்பக்கம் வருது. அவ்வளோதான். வலப்பக்கம் வந்து அவங்க தெரியும். இப்போ எல்லா பக்கம் வலப்பக்கம் தான் கொடுக்கணும் லைனு. வேற கொடுத்து 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 எடுத்துக்கு வந்து ஓட்டு. இப்போ நான் படத்தோட நிப்பாட்டிட்டேன். இந்த சின்ன ஆள் மில்லா பிளக்கும் வேலை செய்யுமா இல்லையா, வேலை செய்யும். ஆனா இந்த லைன் கட் ஆகிட்டு, ரைட், நீல கடலை வெட்டி காட்டினா இந்த லைன் கட் ஆகிட்டு இந்த சின்ன அந்த பிளக் எதுவாது வேலை செய்யுமா, வேலை செய்யாது. விளங்கிட்டு தானே, வேலை செய்யாது. அப்ப இது வேலை செய்யணும்னா வேற பக்கத்துல என்ன செய்யணும், கரண்ட் இப்ப கொடுக்கணும். அந்த வேறு பக்கத்தால கரண்ட் கொடுக்கறதுக்கு தான் நாம இப்ப என்ன வச்சிருக்கோம், இந்த ஒரு பைபாஸ் வழி வந்து வச்சிருக்கோம் சரியா. அதுதான் என்ன, இந்த நிப்பாட்டின கரண்டை கொண்டு வயரை கொண்டு என்ன செய்யணும், அப்படியே கொண்டு போய் ரைட் எங்க கரண்ட் இருந்து வருதோ அதை எடுத்து கொடுக்கும். ஸோ இது இப்போ கட் ஆனாலும் கரண்ட் எந்த வழியால இறங்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா ரைட், கரண்ட் வந்து இந்த வழியால இறங்கும். விளங்கிட்டா. அப்ப கனெக்ஷன் மேலுக்கு ஒரு பக்கம் கட் ஆனாலும் கனெக்ஷன் இப்போ எங்க இருந்து போகுது, கீழால போகுது. விளங்கிட்டா. இதனெல்லாம் சொல்ற இது ரிங் சர்க்கிட். அப்படியே பாரு, ஒரு ரிங் மாதிரி அப்படியே கீழுக்கு வரும். ஸோ இங்க இருந்து கட் ஆனாலும் இங்க இருந்து கனெக்ஷன் என்ன செய்யும், போகும். விளங்குதா. ரைட், இதை தான் சொல்ற ரிங் சர்க்கிட். சேம் கதை தான் நியூட்ரலுக்கும் இருக்கும். ரைட், அப்ப நியூட்ரலை என்ன செய்வோம் பார்ப்போம். ரைட், நியூட்ரலை பாருங்க. இப்ப ரைட், நியூட்ரலுக்கு நீல கலர் ஹைலைட் போடுவோம். பாருங்க, நியூட்ரல்னா வருது. நியூட்ரல் எங்க போகுது, கிழக்கை பக்கம் போகணும்ல. போய் அதுல இருந்து வேற அப்படி எங்க போகுது, மற்ற பிளக்கு போகுது. அப்படியே திரும்ப எங்க போகணும், மற்ற பிளக்கு போகணும். ரைட், அப்படியே மற்ற பிளக்கு போய் இப்போ எங்க வரணும், கீழே பிளக்கு இருக்கிறதுல கீழே இருக்கிற பிளக்கு இடக்கை பக்கம் வரணும் சரியா. வந்துட்டா. அப்படியே போய் எங்க போகுது, இங்கே இருக்கிற இடக்கை பக்கம் போகுது.
அப்படியே பாரு இங்கேருந்து போகுது. இப்போ நான் இதோட நிப்பாட்டினாலும் உனக்கு என்ன தெரியும்? இப்போ என்ன வேலை செய்யும்? நம்மளோட நியூட்ரல் வந்து வேலை செய்யும்னு உனக்கு தெரியும். ஆனால் இந்த வயர் பிஞ்சு சிந்திச்சுன்னா வேலை செய்யுமா? வேலை செய்யாது. அப்போ இஞ்சால பக்கம் கனெக்ஷன் பிஞ்சாலும் நமக்கு ஒரு இன்னொரு லூப் ஒன்று தேவை தானே, பைபாஸ் உண்டு. அதுக்காக தான் நெஞ்சிக்கும் நாம இஞ்சால கொண்டு அடிச்சிக்கும். நியூட்ரலுக்கு யாராவது எம்சிபி போடுறியா, ப்ளக் போடுறியா, சுவிட்ச் போடுறியா, எதுவும் போடுறல. நியூட்ரல் வந்து வார கரண்ட் திரும்ப சர்க்கிட்டுக்கு போய் பூர்த்தி அடைகிறதுக்காக இருக்கு. அவ்வளோதான் இல்லைங்கிற விஷயம். அப்போ ரிங் சர்க்கிட் வழங்கிக்கும். அப்போ ரிங் சர்க்கிட் ஒன்று அடிக்கிற எப்படின்னு வழங்கிக்கும். இது எதை ப்ராக்டிக்கலான செய்யலாம், ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். வழங்கிட்டா ரைட். ஸோ இப்போ ரிங் சர்க்கிட்ஸ் கிளியர். இந்த ரிங் சர்க்கிட் நோட்ஸை பார்ப்போம். பாருங்க, இப்படிங்களா நான் தெளிவு வைக்கணும். ரைட். இப்போ பாருங்க, 20 அம்பியர் இரட்டை முனைவு வாளியானது ரைட், டபுள் போல் சுவிட்ச் ரைட், டபுள் போல் சுவிட்ச் 5 அம்பியரை விட அதிகமாகவும் ரைட், 5 அம்பியரை விட அதிகமாகவும் 20 அம்பியரை விட குறைவாகவும் மின்னை நுகரக்கூடிய மின்னல் சாதனங்கள் ரைட். என்னடைச்சுன்னா 20 அம்பியர் இரட்டை முனைவாளி டபுள் போல் சுவிட்ச்னா உங்களுக்கு தெரியும் என்ன, நியூட்ரலையும் கட் பண்ணும், லைவையும் கட் பண்ணும். அந்த ரெண்டு சேர்த்திக்கிறது கிட்டத்தட்ட மெயின் சுவிட்ச் மாதிரி உங்களுக்கு என்னன்னா ரைட். டபுள் போல் சுவிட்ச் வந்து 5 அம்பியரை விட அதிகமாகவும் ரைட், 20 அம்பியரை விட குறைவாகும். 5 அம்பியருக்கு மேல கரண்ட் இருந்தாலும் ரைட், அதே மாதிரி 20 அம்பியர் கரண்டை விட குறைவாக இருந்தாலும் மின்னை நுகரக்கூடிய கரண்ட் எடுக்கக்கூடிய ரைட் மின்னியல் சாதனங்களின் ரைட் ஆளி கட்டுப்பாட்டுக்காக பயன்படுத்தப்படும். விளங்கிட்டா? அது வேறையா, இந்த நினைக்கிற பாயிண்ட் வேற. கொண்ட ரிங் சர்க்கிட்டோட யோசிக்க தேவையில்ல. ரிங் சர்க்கிட் முடிஞ்சு இப்போ பார்க்க போறது என்ன டபுள் போல் சுவிட்ச். டபுள் போல் சுவிட்சுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நான் முன்ன அந்த சிங்கிள் இது சொன்னேன் தானே, 2 சுவிட்ச் பார்த்தோம் தானே, அதுக்குள்ள டபுள் போல் சுவிட்ச் வந்து எழுதப்படலை. அதனால அந்த டபுள் போல் சுவிட்ச் வந்து எடுத்த சொல்லி சரியானே. டபுள் போல் சுவிட்சுங்கிற என்னண்டுச்சுன்னா, ஒரு டபுள் போல் சுவிட்ச் ஏற்கனவே சின்ன தானே, லைவையும் கட்டுப்படுத்தும் நியூட்ரலையும் கட்டுப்படுத்தும். சுவிட்சை பிடிச்சி ஓஃப் ஆகினா லைவ் காரனும் கட் ஆகும், நியூட்ரலும் கட் ஆகும். சரியானே. ஒன் பண்ணிட்டா லைவ் நியூட்ரலும் ஒரே இடத்துல டச் ஆகும் ரைட். அது திரும்ப நான் கீறிக்காட விரும்பலை, ஏன் ஏற்கனவே உங்களுக்கு டீப்பாக படிப்பிச்சாச்சு. இந்த சுவிட்ச் வந்து எப்போ ஒர்க் ஆகும் என்றால் 20 அம்பியர் 2 போல் சுவிட்சுங்கிறது டபுள் போல் சுவிட்சுங்கிறது என்னத்துக்கு யூஸ் ஆகும்னா, 5 அம்பியரை விட கூட கரண்டும் 20 அம்பியரோட குறைவாகவும் என்ன செய்யும், நுகரக்கூடிய அந்த டிவைஸ்களுக்கு தான் இந்த சுவிட்ச் என்ன செய்யலாம், நீங்க பயன்படுத்தலாம். 5 அம்பியர் குறைய நார்மலா இல்லை, ஃப்ளக்கே இல்லை. நார்மலாக ஒரு ஃப்ளக்கில் இருந்து இல்லாட்டி ஒரு எம்சிபி சிசிக்கு போட்ட முடியுங்கன்னா மேக்ஸிமம் 6 அம்பியர் கரண்ட் அதுக்குள்ள வரும். விளங்கிட்டா ரைட். அது கீழே நம்ம டிவைஸ் எவ்வளோ அந்த கரண்ட்டை கன்சியூம் பண்ணுங்கிறத பொறுத்து டிவைஸ் அதுக்கான கரண்ட் என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும். அப்போ பாருங்க, இன்னும் வரப்படும் இவ்வாளின் முன்பக்கத்தோற்றம் பின்பக்கத்தோற்றம் பின்வருமாறு. ஃப்ரண்ட்ல இப்படி தான் இருக்கும் சரியானே. விடத்த சின்ன ஒரு லைட் ஒன்று பார்த்திக்கிருக்கும் சரியா, விடத்த சின்ன ஒரு லைட் ஒன்று பார்த்திக்கிருக்கும். நான் நியோ லேம்ப் ஓட்டிக்கிற இடத்த இது நம்மளோட வளமையான சுவிட்ச் படுத்திக்கிறது சரியானே, போட்டுட்டு இருக்கும். இது ஃப்ரண்ட். பின்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் சின்ன முன்னே ரைட். நான் 2 வயர் என்னத்துக்கு போகுது, இந்த ஒரு பல்பு 10 அந்த பல்புக்கு நியூட்ரல் லைவ் போகணுமா இல்லையா, அதுக்கு தான் லைவ்ல இருந்து ஒரு கரண்ட்டும் நியூட்ரல் இருந்து ஒரு வயரும் போகுது. நான் இதுக்குள்ள 2 வயர் நான் பல்புக்கு போகிறேன், அதுக்கு தான் பின்பக்கம். அப்போ என்ன வாரம் என்ன வாப்பாண்டேலி கேட்டால் ஒரு பக்கம் லைவும் ஒரு பக்கம் நியூட்ரலும் வருது. இப்போ இது வந்து லைவ் உண்டேஜ்னா ரைட், இது வந்து லைவ் உண்டேஜ்னா கீழ் பக்கம் வாரதும் என்ன லைவ், இது வந்து நியூட்ரல் ஏஜ்னா என்ன இதுக்கு கீழே வாரது நியூட்ரல். அப்போ லைவ் நியூட்ரல் ஒரு தரத்தை கட் பண்ணலாம், ஒரு தரத்தில் ஒன்று பண்ணலாம். ரைட்டா? அப்போ நியூட்ரலில் லீக் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், கரண்ட் லீக் இருந்தா நியூட்ரலையும் அடிக்கும் கரண்ட். சில நேரம் பல்புகள் பார்த்துருப்பீங்க சுவிட்ச் ஆஃப் ஆகி வச்சுருப்பீங்க, ஆனால் பல்ப் டிம்மாக பற்றிக்கிருக்கும். காரணம் என்னண்டுச்சுன்னா அதுக்குள்ள கரண்ட் வந்து லீக் நியூட்ரலுக்குள்ள லீக் ஆகுது. ரைட்டா? அப்போ இப்படியான கேஜிரி அந்த லீக்குகள் இருந்தால் நம்மளை சில நேரம் பாதுகாத்து கொள்றதுக்கு தான் அந்த ரெண்டையும் ஓஃப் ஆகுற மாதிரி சிஸ்டம் வச்சுக்கலாம். சரியா ரைட். அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ ரைட். அடுத்த வீடியோ என்ன, மின் சுற்றை தயாரிக்கிற எப்படி, கரண்ட் பில் பார்க்குற எப்படிங்கிறத பார்ப்போம்.